அனைவருக்கும் வணக்கம். பரீட்சைக்கு கூட படிக்க 4 மணிக்கு எந்திரிக்காத நான் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி எந்திரிச்சேன். நீ என்ன வேலையா பார்க்க போற? சும்மா வேடிக்கை தானே நின்று பார்க்க போற? அதுக்கு என்னத்துக்கு இம்புட்டு பில்டப்பு? சரி இவங்க முன்னாடி ஒரு பில்டப் பண்ண முடியாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் நம்ம ஃபார்மில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் நம்ம பார்க்குறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னடா ஃபார்ம்ங்கிற ஆனால் 2 மாடு தான் காட்டுற அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாடுகளும் சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த சிவப்பியும் குண்டனும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதில் சிவப்பி இப்போ பால் நமக்கு கறந்துக்கிட்டு இருக்கா. நம்ம குண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இன்னும் 1 வீக் ஆர் 10 டேஸில் நம்ம குண்டு டெலிவரி ஆகும். இப்போ வழக்கமாக காலையில் நானும் எங்கள் அப்பாவும் எழுந்திரிச்சு வந்ததும் நம்ம குண்டனும் சிவப்பியும் நல்ல சாணியை போட்டு கட்டுத்தரையை நாசக்காடு பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் கட்டுத்தரையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தகரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த தகரத்தை வச்சு தான் எங்கள் அப்பா சாணத்தெல்லாம் வளைச்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அடுத்தாப்புல அவங்களுக்கு தீவனத்தை கொடுத்துருவோமே அப்படின்ட்டு மாட்டு தீவனத்தையும் தவிடையும் அவங்களுக்கு என்றைக்கும் கொடுக்குற வாளியில் எடுத்து போட்டாச்சு. பால் மாடுங்களுக்கு மட்டும் ஈண்டு ஒரு 10 நாள் 15 நாள் வரைய கடலை பிண்ணாக்கு கொடுப்போம். ஏன் அந்த ஒரு 10 நாள் வரைய இப்போ கடலை பிண்ணாக்கு கொடுக்குறோம்னா, மாடுகள் ஈண்டு அந்த 10 நாள் 15 நாள் வரைய அதனுடைய பால் சுரப்பு தன்மைகள் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த கடலை பிண்ணாக்கில் பால் சுரக்கிற தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ ஈண்ட மாடுகளுக்கு ஒரு 10 நாள் டு ஒரு 15 நாள் வரை இந்த கடலை பிண்ணாக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் அதனுடைய பால் லெவல் அதிகரிக்கும். நம்மக்கிட்ட தான் சிகப்பு இருக்கால, அதனால் அவளுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் பாலை கறக்கலாம், போய் பால் சட்டி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. நானும் பால் சட்டி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்டே கொடுத்துட்டேன். நான் பால் சட்டி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எங்கள் அப்பா சிகப்பி மகளை அவுத்து விட்டு பால் விட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவளும் நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தா. கண்ணுக்குட்டி குடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த மடியை நல்லா தண்ணி வச்சு சுத்தமாக கழுவிடணும். ஏன் சுத்தமாக கழுவிடுறோம்னா, அந்த மடியில் சாணிகள் ஒட்டி இருக்கும், கண்ணுக்குட்டி குடிச்சிருந்த அந்த எச்சிகளும் இருக்கும். நம்ம அப்படியே கறந்தோம்னா அந்த சாணிகளும் கன்றுக்குட்டியோட எச்சியும் அந்த பாலோட கலக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கன்றுக்குட்டி பால் குடித்த உடனே ஒரு தடவை மடியை நல்லா சுத்தமாக தண்ணி வச்சு நல்லா க்ளீனாக கழுவிடணும். மடியை நல்லா கழுவினதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் போடுவாங்க. ஏன் இந்த விளக்கெண்ணெய் போடுறாங்கன்னா, இந்த விளக்கெண்ணெய் போட்டதுக்கப்புறம் தான் பால் கறக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே மடியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் போட்டுட்டு தான் பாலை கறப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பால் கறப்பாங்க. எங்கள் அப்பா எப்போயுமே இந்த கட்டை விரலை உள்ள மடக்கி அந்த மடக்கி தான் காமை பிடிச்சி இழுத்து பால் கறப்பாங்க. ஒரு சிலர் அப்படியே சும்மா விரலை வச்சு பிடிச்சி இழுத்து கறப்பாங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு காம்பாக கறப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எப்போயுமே இந்த கட்டை விரலை உள் மடக்கி ஃபஸ்ட்டு முன் சைடு 2 சைடும் கறந்துட்டு அதுக்கப்புறம் பின் சைடில் உள்ள 2 காம்பையும் கறப்பாங்க. ஏன் ஓனர் மகனே, இங்கே பாரு. அது சரி, உங்கள் அப்பா பால் கறக்கிறாரு, தண்ணி வைக்கிறாரு, இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறாரு. சரி, நீ என்ன பண்ணுற வந்ததுலேருந்து? குட்டச்சி வர நீ இப்போ உங்கள் அம்மா கூட சேர்ந்து ஓவரானே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டியாடி. ஆமாம், இப்போ இவரை கலாய்ச்சிட்டான்னு இவரை விழுந்து விழுந்து வேலை பார்க்க போகிறாருக்கும். சும்மா நின்று வேடிக்கை பார்க்குற நாய்க்கு கோவத்தை பாரு. ஒரு நாள் நான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருண்டி. அன்னைக்கு இருக்குடி உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும். இந்த குட்டைச்சீட்டு சண்டை போட்டு முடிக்கவங்களும் எங்கள் அப்பா பாலே கறந்து முடிச்சிட்டாங்க. இல்லை இங்கே வாடை இந்த பாலை தூக்கி வைடா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. பாலை கறந்து முடித்ததும் அந்த பாலை சொசைட்டிக்கு கொண்டு போகிற கேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே தனியாக வச்சிடறோம்னா, இங்கனக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏதாவது தூசி விழுந்துடும், இல்லை நம்மளே தெரியாமல் கால் தவறி தட்டி விட்டுட்டோம்னாலோ பால் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால நம்ம சொசைட்டிக்கு கொண்டு போகிற கேனில் அந்த பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கேனை தூக்கி ஓரமாக வச்சாச்சு. ஐயோ ஓனரு, கேனை வச்சதெல்லாம் போது என்னைய அவுத்துடைய போத. ஐயோ ஓனரு, என்னையா பாலப்புறம் கறந்துட்டியாயா? நானும் மாறி மாறி பிடிச்சி பார்க்குறேன், எந்த சைடும் பாலே வர மாட்டேங்குது. ஏம்மா நீ வேறு என்னை சும்மா நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ எல்லாம் ஒரு தாய், அப்போடி நான் குண்டுக்கிட்ட போய் பால் குடிக்க போகிறேன். குட்டச்சி வர நீ ரொம்ப சேட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டடி. உங்கள் அம்மா இங்கே இருக்கா, அதை விட்டுட்டு ஏன் குண்டுக்கிட்ட போய் வம்பளுத்துக்கிட்டு இருக்க? மரியாதையாக உங்கள் அம்மா கிட்ட மட்டும் பாலை குடி.
சரி இந்த பாலை தூக்கி நம்ம உள்ள வச்சுட்டு வந்துடும் குட்டிச்சி குடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தா சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ ஓனரு, தண்ணியெல்லாம் எனக்கு வேணாம், என் விடியா சுட்ட வைக்கலையா? அடியே குட்டிச்சி, அடிக்கிற வீட்டுக்கு தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது தானே அடியே. அடே, இருக்கிற பாலை பூரா கறந்துட்டு வெறும் பச்சை தண்ணி என்னைய குடி குடினா நான் எப்படிடா குடிப்பேன்? அதான் உனக்கு முதல்ல நல்லா குடிக்க விட்டாங்கல்ல, உனக்கு என்ன ஓயாமலை பாலை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக அவகிட்ட சண்டை போட்டு முடிச்சுட்டு சரி தண்ணியை வச்சு முடிச்சிடலான்னு வாளியை கொண்டு வந்து நம்ம குண்டுக்கிட்ட வச்சா இவ குடிக்கவே மாட்டேங்கிறா, நமக்கு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கா. அடியே குண்டு, தண்ணியை குடிக்காமல் ஏன்டி சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க? அதில் உனக்கு என்ன கலந்துருக்காங்க? உனக்கு என்னைக்கும் பிடிச்ச மாட்டு தீவனம் தவிடு தான்றி கலந்துருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை சாப்பிடையில கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் செல்ல கொண்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இந்த உடம்பை டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். நான் சாப்பிட்றத நீ வீடியோ எடுத்து ஊருக்கே காமிச்சு எனக்கு கண்ணுப்பட வச்சிருவ போலயே. மரியாதையை செல்ல கொண்டு வந்துட்டு போயிரு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். நீ உங்க ஐயா உட்காந்தே கிடங்க. சரிடி குண்டு, நான் போகிறேன், நீ சாப்பிடு சரியா. நம்ம செவப்பி தான் நல்ல பிள்ளை, எப்பயுமே சமத்தா வைக்கிற தண்ணியை அழகாக குடிச்சிருவான் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லை. இப்போ நான் இதை குடிக்காம விட்டுட்டேன்னா அப்புறம் நீயும் உங்க ஐயாவும் எனக்கு மதியம் தான் சோறு போடுவீங்க. மதியம் வரைய எவனால பசி தாங்க முடியும்? அதனால தான் நீங்கள் வச்சதை ஒழுங்கா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஓனர் மகனே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. நாளைக்கு உங்க ஐயா எனக்கு சாப்பாடு கொடுக்க வரையில மண்டையில் ஒரு தொப்பியை மாட்டிட்டு வர சொல்லியா? கண்ணெல்லாம் கூசுது. பேசுவடி பேசுவேன். கடலை புண்ணாக்கு விற்கிற விலையில் விலைவாசியை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் உனக்கு பாவம்னு கடலை புண்ணாக்கு கொண்டு வந்து கொடுக்குறாள் எங்கள் ஐயா. அதனால நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவேன். சரி சரி, நீ வாட்டுக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு புண்ணா கொடுக்காம விட்டுறாத. ஐயோ ஓனரே, உன் மகனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாதாயா? கரெக்டாக நான் சாப்பிடும் போது தான் ஜெல்லை கொண்டு வந்து என் முன்னாடியே நிற்பானே. என்னோட டீசன்சி போயிடாது. பேசுவீங்கடி பேசுவீங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா வக்கனையாக வாங்கி போடுறாரு இல்லைங்க ஐயா. அதனால நீங்கள் அதை சாப்பிட்டு இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. மன்னிச்சிருங்க மக்களே, இவளுக்கு கூட பேசிக்கிட்டே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். நம்ம மாடுங்களுக்கு தண்ணி காமிச்சதுக்கப்புறம் சோளத்தட்டை போடுவோம். சகப்பையும் கொண்டு வந்து நல்லா தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்றைக்கும் நம்ம கொடுக்குற சோளத்தட்டையை கொடுத்தாச்சு. இப்படியே ஒரு வழியாக நம்ம காலை வேலைகளை முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.